என்னடா உன் மாமியார பத்திரமா பஸ் ஏத்தி அமுச்சு விட்டியா? ம் கிளம்பிட்டாங்க. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். எங்க அம்மா மருமகனையும் சம்மந்தியையும் புகழ்ந்து தள்ளுறாங்க. உன்னை கட்டிக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா. ஒரே அட்வைஸ் மழை. ரொம்ப பாரம்பரியமான குடும்பம், வீடு அப்படி வீடு இப்படின்னு ஒரே அளந்து விட்டாங்க. என் புருஷன் எப்படி இருக்காரு சொல்லு முதல்ல அப்படின்னு கேட்டேன். ஓ என்னவோ நான் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கேன்? என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரியா பேசுற? என் மம்மி ஏதாவது சொன்னாங்களா? இல்ல ரம்யா, எனக்கே தெரியாம அப்பா எனக்கு வேற ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்காரு. வேற பொண்ணா? என்ன உளறிட்டு இருக்க? ஆமா ரம்யா, எனக்கே தெரியாது. புலிமுட்டை சொல்லிதான் எனக்கே தெரியும். அப்பாவோட ஃப்ரெண்டாமா அவர் பொண்ணுக்கும் எனக்கும் சின்ன வயசுலயே பேசி முடிச்சிட்டாங்களாம். எனக்கு அவளுக்கு நானுன்னு. என்ன விளையாடுறியா இல்ல விளையாடிட்டு இருக்கியான்னு கேக்குறேன். இதுக்குதான் உன் அப்பா கிட்ட பேசு பேசுன்னு நானும் என் மம்மியும் தலைப்பாடா அடிச்சுக்கிட்டோம். விட்டு இருந்தா என் அம்மாவது பேசியிருப்பாங்கல்ல. இரு அப்பா கிட்ட பேசலாம் தான் போனேன். அதுக்குள்ள ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன் வேலையா வெளியே போயிட்டாரு. வந்ததும் கேக்குறேன்டி. கார்த்தி, நீ ரொம்ப அசால்ட்டா இருக்க. எனக்கு பயமா இருக்கு. நாளைக்கு சந்தர்ப்ப சூழ்நிலையில அப்ப நீ அப்பாவுக்காக விட்டு கொடுத்துட்டேன் அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்ன, அப்புறம் ரம்யா வேற மாதிரி ஆயிடுவா. இல்ல தெரியாம கேக்குற, சின்ன வயசுல உனக்கு என்ன கல்யாண பேச்சு அப்படின்னா அப்பவே பண்ணி வச்சிருக்க வேண்டியதானே? உனக்கு பொண்ணு பார்த்த விஷயம் அண்ணன் வரைக்கும் தெரிஞ்சிருக்கு, உனக்கு தெரியல. அப்ப நீ அவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்திருக்க, அப்படிதானே? ஐயோ ரம்யா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. அப்படி இல்ல, அண்ணத்தோட கல்யாணம் முடிஞ்சதும் பேசலான் இருந்தேன். அதுக்குள்ள இப்படி நடக்கணும் எனக்கு என்ன தெரியும்? யாருமே என்கிட்ட சொல்லல ரம்யா. நல்ல வேலை எனக்கு தெரியல. திடீர்னு எங்க அப்பா தாலி கட்ட சொன்னாங்கன்னு கட்டிட்டேன்னு சொல்லாம இருந்தியே. இங்க பாரு கார்த்தி, அப்படி மட்டும் ஏதாச்சும் நடந்துச்சு நீ வேற ஒரு ரம்யாவை பாப்ப. ஏய் என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? என் மம்மி பயந்த மாதிரியே நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அவங்களும் மனசுல ஏதோ பயந்து போய் தான் உன் வீட்டுக்கு கிளம்பி வந்திருக்காங்க. இப்ப அவங்க நம்பினது உண்மையாயிடுச்சுல. இல்ல ரம்யா, யார் என்ன சொன்னா என்ன? நான் ஒத்துக்கிட்டா தானே இதெல்லாம் நடக்கும். இங்க பாரு, ஒருவேளை நான் சொல்ற பொண்ணதான் கட்டணும்னு உங்க அப்பா சொல்லிட்டா என்ன பண்ணுவ? சொல்ல மாட்டாரு. சொன்னா என்ன பண்ணுவ? சொல்ல மாட்டாரு. சொல்லிட்டா உன்கிட்ட பதில் இல்லல? உன்கிட்ட பதில் இல்ல. இதுக்குதான் கார்த்தி நான் பயப்படுறேன். அப்ப என்ன விட உனக்கு உன் அப்பா அம்மா அண்ணன் எல்லாரும் முக்கியம். நான் மட்டும் என் மம்மியை விட்டுட்டு உன் கூட வரணும்ல, அதானே உனக்கு? ரம்யா ஏன் இப்படி கோவப்படுற? இல்ல கார்த்தி, நான் கேட்டதுக்கு உன்கிட்ட பதில் இல்ல. அப்ப மனசுல என் விஷயத்துல நீ தெளிவான முடிவிலேயே இல்ல, அப்படித்தானே? சரி, இப்ப நான் என்ன பண்ணணுங்கிற சொல்லு. உங்க அப்பா கிட்ட பேசணும் இப்பவே, இந்த நிமிஷமே. எனக்கு முடிவு தெரிஞ்சே ஆகணும். நான் தெரியற வரைக்கும் சாப்பிட மாட்டேன், பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். ரம்யா ப்ளீஸ் ரம்யா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, நான் பேசுறேன். கார்த்திக், பேசிட்டு எனக்கு ஒரு நல்ல முடிவா சொல்லு, இல்ல நல்ல முடிவை எடுத்துட்டு பேசு. இங்க பாரு கார்த்திக், என் மம்மிக்கு லவ்னாலே பிடிக்காது. உன் மேல லவ் வந்தப்போ கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். என் மம்மிக்கு என்ன பதில் சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டு தான் நான் உன்னை லவ் பண்ற முடிவே எடுத்தேன். உன்கிட்ட நானும் அப்படி ஒரு முடிவை தான் எதிர்பார்க்கிறேன். எனக்கு இப்ப உடனே பதில் தெரியணும். உடனே கார்த்திக், புரிஞ்சுதா? அப்பா. சொல்லுங்க. இல்லப்பா, கொஞ்சம் பேசணும். உட்காரு உட்காருங்க. என்ன விஷயம்? அது வந்துப்பா, கல்யாண விஷயமா பேசணும். ஓ, உன் ஃப்ரெண்டுகளுக்கு தனியா பத்திரிகை அடிக்கணுமா? இல்லப்பா,
என் கல்யாண விஷயமா? உன் கல்யாணமா? அண்ணத்து கல்யாணம் முடியட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். இல்லப்பா, பொண்ணு. வேற யாரு? நம்ம நாடி முத்து பொண்ணுதான். இல்லப்பா, எனக்கு இதுல விருப்பம் இல்ல. என்னையா சொல்ற? ஆமாப்பா, நான் வேற ஒரு பொண்ணை விரும்புறேன். அது விஷயமா உங்கள்ட்ட சொல்லணும்னு தான் நினைச்சேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கலாம்னு விட்டுட்டேன்ப்பா. அப்புறம் அண்ணன் சொல்லி தான் எனக்கு தெரியும். ஆள் ஆளுக்கு தொடுத்துட்டீங்க. நீ பாரு, நான் நாடி முத்துக்கு வாக்கு கொடுத்துட்டேன். அவன் என் வாக்க நம்பி கல்யாணத்துக்கு உண்டான எல்லா ஏற்பாடும் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்ப போய் என் பையன் ஒரு பொண்ணை காதலிக்கிறான், அதனால இந்த கல்யாணம் வேணான்னு சொன்னா அது நாகரிகமா இருக்காது. அது மட்டும் இல்ல, ஒரு பொண்ணுக்கு ஆசை காட்டி மோசம் பண்ண மாதிரி ஆயிடும். நான் பண்ணலையே. நான் தான் ஏன் பண்ணேன்? ஐயா, ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன் மேல ஆசை வர்றதும் ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு மேல ஆசை வர்றதும் இந்த வயசுல சகஜம்யா. ஆனா சூழ்நிலை எல்லாத்தையும் மாத்திரும். இந்த அப்பனோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நீயும் மாறிடு. சாரிப்பா, நீங்க வாக்கு கொடுத்த மாதிரி நானும் அந்த பொண்ணுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். என்னாலே மீற முடியாது. நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அதுக்கு முடியாதுன்னு சொன்னா? முடியாதுன்னு சொன்னா வேற என்ன பண்றது? வீட்டு விட்டு வெளியே போய் தான் கல்யாணம் பண்ணணும். அடேங்கப்பா, பாசத்துல உங்க அண்ணனையும் மிஞ்சிட்டே. நீ பால் புளிக்கும் பாயாசம் கசக்கும்னு சொல்லுவாங்க. சரியா தான் இருக்கு. என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்கன்னு? வீட்டை விட்டு வெளியே போயாவது கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னேன். அதுக்கும் ஒத்துக்கலனா? அதுக்கப்புறம் எனக்கு இங்க என்ன வேலை? நான் வீட்டு விட்டு வெளியே போயிருவேன். அப்படியா? அப்ப வெளியே போங்க. டேய், போடா வெளியே. அப்பா, 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 அப்பா.